பயங்கரவாதத்தின் அருவருப்பான வடிவம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். புட்டினும் பிரதமர் மோடியும் ஒன்றாக கரம் பிடித்து நடந்து சென்றதை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தார். பின்னர் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதம் ஒரு தனிப்பட்ட நாட்டிற்கு மட்டுமல்ல, முழு மனித குலத்திற்கும் ஒரு பெரும் சவாலாகவே உள்ளதாக குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உறுதியாக நிற்கிறது. அண்மையில் பஹல்காமில் நடந்த தாக்குதல் பயங்கரவாதத்தின் அருவருப்பான மற்றொரு வடிவம் என்று தெரிவித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் சில நாடுகள் பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் எந்த நிறத்தில் இருந்தாலும் நாம் ஒருமனதாக எதிர்க்க வேண்டும். பயங்கரவாதத்தில் எத்தகைய இரட்டை நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். பிராந்திய அமைதிக்கும் பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற மந்திரத்தை பின்பற்றி இந்தியா முன்னேறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த பெஹல்காம் தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. இத்தகைய தாக்குதல்களை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளன. பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச சமூகத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளன. நிலையான சர்வதேச அமைதியை உறுதி செய்வதற்கும் பாரம்பரிய மற்றும் புதிய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கும் உறுப்பு நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. கடந்த மாதம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் இயற்றப்படாததால் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது இந்தியாவுக்கு ராஜாங்க ரீதியான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் ரஷ்யாவும் மிகச்சிறந்த உறவை பேணி வருவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக சீனாவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிகழ்வில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், பிரதமர் மோடியை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். உலகளாவிய தெற்கு மற்றும் கிழக்கு நாடுகளை ஒன்றிணைக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஒரு தளத்தை வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு இந்தியா ரஷ்யா உறவுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். அமெரிக்காவில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் $15 டிரில்லியன் அளவுக்கு முதலீடு செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவில் புதிய சாதனையாக $15 டிரில்லியன் மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் இதற்கு வரி விதிப்பு நடவடிக்கைகளே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வரி விதிப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் ஒருவேளை நீதிமன்றம் இந்த வரி விதிப்புகளை நிறுத்தினால் இந்த முதலீடுகள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் விலைவாசி குறைந்துவிட்டதாகவும் கிட்டத்தட்ட பணவீக்கம் என்பது இல்லை என்றும் கூறியுள்ளார். எரிசக்தி விலைகள் பெருமளவில் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் பெட்ரோல் கடந்த பல வருடங்களாக குறைந்த விலையிலேயே உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக சென்னை வருவதை ஒட்டி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செவ்வாய்க்கிழமை மைசூரிலிருந்து தனி விமானத்தில் காலை 11:40 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையம் வருகிறார். பின்பு காரில் புறப்பட்டு பகல் 12:10 மணிக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்கும் குடியரசுத் தலைவர் புதன்கிழமை காலை 9:20
மணிக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்னை பழைய விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து காலை 9:35 மணிக்கு தனி விமானத்தில் திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார். பின்னர் ஹெலிகாப்டரில் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடி மத்திய பல்கலைக்கழகம் சென்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் திரௌபதி முர்மு வழிபடுகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி சென்னை பழைய விமான நிலைய பகுதி முழு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தங்களது பணியை தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது உள்ளிட்ட சில வழிமுறைகளை தேசிய ஆசிரியர் பயிற்சி கவுன்சில் கடந்த 2010இல் கட்டாயமாக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்கும் அதிகமான கால அவகாசம் கொண்ட ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு குறைவான அவகாசம் கொண்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் டெட் தேர்வில் விலக்கு அளிப்பதாக கூறிய நீதிபதிகள், ஒருவேளை டெட் தேர்வு எழுத விருப்பம் இல்லாத ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் அறிவுறுத்தினர். இதனிடையே சிறுபான்மை கல்வி நிலையங்களில் டெட் தேர்வை கட்டாயப்படுத்த வேண்டுமா என்ற விவகாரத்தை தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வுக்கு நீதிபதிகள் பரிந்துரை செய்தனர். செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட சலால் அணை திறக்கப்பட்டதால் தண்ணீர் சீறி பாய்ந்தது. காஷ்மீரில் சமீப நாட்களாக பெய்த கனமழையால் செனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சலால் அணையின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியதால் மதகு வழியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. முன்னதாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மும்பையில் நடைபெற்ற விநாயகர் வழிபாட்டில் பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராய் தனது மகளுடன் கலந்து கொண்டார். மும்பை GSB கணபதி பந்தலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஐஸ்வர்யா ராய் தனது மகள் ஆராத்யா பச்சனுடன் பங்கேற்றார். அப்போது அங்கிருந்த ரசிகர்களுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். வெனிசுலா கடற்பகுதிக்கு அமெரிக்க போர்க்கப்பல்கள் விரைந்துள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. லத்தீன் அமெரிக்காவில் கரீபியன் கடல் வழியாக நடக்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறி அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி அமெரிக்காவிலிருந்து 7 போர்க்கப்பல்கள், 1 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 4500க்கும் மேற்பட்ட கடற்படையினர் வெனிசுலா கடற்பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நாட்டின் எல்லையில் 15,000 துருப்புகளை அனுப்ப வெனிசுலா முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த செயலால் வெனிசுலா மட்டுமின்றி ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவுமே பாதிக்கப்படும் என வெனிசுலா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மதராசி திரைப்பட ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் சென்ற சிவகார்த்திகேயன் தெலுங்கில் சரளமாக பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில ஹைதராபாத்தில் நடந்த பட ப்ரமோஷன் விழாவில் கலந்து கொண்டு அவர் தெலுங்கில் உரையாடினார். సార్ మీరే కాదు మేము కూడా రీల్స్ తో కొంచెం పాపులర్ అవ్వాలని లైక్ దట్ మీరు సార్ పాపులర్ అయ్యో థాంక్యూ సార్ థాంక్యూ ఐ విల్ టెల్ వన్ మోర్ టైం 500 crores హౌస్ అయ్యో వద్దు సార్ ఓకే మా ఫేక్ న్యూస్ గురించి చెప్తున్నారు నిజమని నమ్మారు మీరు. அமரன் படத்திற்கு கொடுத்ததை போன்றே இப்படத்திற்கும் பேராதரவு தர வேண்டும் என அன்பான கோரிக்கை வைத்தார். ఓకే, ఇప్పుడు మద్రాసి సినిమా కాబట్టి మద్రాస్ వచ్చినట్టయితే మేము తప్పకుండా చూడాల్సింది ఏంటి? ఇప్పుడు ఇఫ్ యు ఆర్ కమింగ్ ఆన్ సెప్టెంబర్ 5th యు షుడ్ సీ మద్రాసి ఫస్ట్. இதனிடையே ரசிகர்கள் மத்தியில் நடிகர் பாலகிருஷ்ணாவின் டயலாகை ரஜினியின் குரலில் பேசி சிவகார்த்திகேயன் அசத்தினார். వన్ మిమిక్రీ మీ ఇష్టం ఏదైనా, ఎనీ మిమిక్రీ ఇస్ ఓకే. చూడు ఒక్క వైపే చూడు.
బాలకృష్ణ గారి డైలాగు రజనీ గారి వాయిస్ లో వినిపించారు. థ్యాంక్ యూ. ఇట్ ఇస్ అ మిక్స్ హైబ్రిడ్ క్వాలిటీ. Mix of Kollywood and Tollywood. టాలీవుడ్ అన్న Always together.